ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கையில் எந்திரிச்சிட்டா. நான் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தான் கண்மணி எந்திரிச்சு வந்தா. சரி எந்திரிச்சதான் அவங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே நான் எனக்கு டீ போட்டுக்கிட்டேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து டிவி ஓடிட்டு தான் இருக்குது. மால்ட்டை குடிச்சிட்டு திரும்ப டிவி பார்க்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. நான் டீயை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்ச் எண்ட்லேருந்தே வெயில் ஜாஸ்தியாயிருச்சு. கிச்சனில் நிற்க முடியல. எந்திரிச்சோடனே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறமா சமைக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். எப்படி இருந்தாலும் வேர்க்கும், நம்ம சமைச்சு முடிச்சுட்டே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக ஏதாவது சமைச்சிக்கலாமா அப்படின்ட்டு இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3 மட்டும் போட்டு ரெடி பண்ண போகிறேன். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் எண்ணெய், நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் உருகுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி, அது கூடவே கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1.25 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒருக்கா நல்லா வதக்கி விட்டுறலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணி அதை ஒரு நல்லா வதக்கி அந்த வாசம் வரும்போது நம்ம வெஜிடபிள்ஸோ இல்லை மட்டனோ சிக்கனோ ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணி வதக்கி பண்ணோம் அப்படின்னம்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், கலரும் சூப்பராக பிடிக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்கு தண்ணி வச்சு அளந்து வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக இன்னொரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சோம் அப்படின்னம்னா பிரியாணி ரெடி. சமைச்சிட்டு இருந்தேன். பாட்டை போட்டு விட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே கையில் கீழே உட்காந்துக்கிட்டா. அவள் அப்படியே கேஷுவலாக நடிக்கிறா. அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல் சத்து மாவு செஞ்சு கொடுத்துட்டேன். சமையலை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சமைக்கும் போதே அவ்வளோ வேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெலாம் மைண்டே இல்லை. ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ராஜேஷ் கிச்சனில். மேலே பொருள் காய வச்சுட்டு இருந்தாங்க. அதை வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே மிச்சரை சோஃபா ஃபுல்லாக சிந்தி நாரடிச்சிட்டாங்க. திருப்பி அவங்களவே கூட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக கடைக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், பேசாமல் இங்கே பிள்ளைங்களோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டேன். நான் வெயில் பயங்கரமாக இருக்குது, நான் தலைக்கு குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன் அப்படின்னம்னா திருப்பி வந்து பார்த்து ஏமா தலை குளிக்கலன்னு கேட்டால் அம்மா மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளே இருந்து எண்ணெயை தேய்ச்சி ஹேர் பேக் போட்டு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீட்டிலே இருந்துக்கிட்டேன். எந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தலையில் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கையல் கண்மணி 2 பேருக்குமே தலையில் எண்ணெய் வச்சு விட்டுட்டேன். எனக்குமே வந்து இன்றைக்கி ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நானுமே தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஹேர் பேக் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பொடி கொஞ்சமாக எடுத்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே அது நல்லா உபரி கொடுத்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சு. அவளுக்கு தானே ஃபஸ்ட்டு நீ தலையில் ஆயில் வச்சு விட்ட, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஹேர் பேக் போட்டு விடு அப்படின்னு கையில் கோச்சுக்கிட்டா. அவளுக்கு எண்ணெய் வச்சு விடும்போது அவள் பாத்ரூமில் இருந்தா. யார் அப்போதைக்கு இருந்தாங்களோ அவங்களுக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டேன். சரி இவளுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சு விட்டோம், இவளுக்கு ஹேர் பேக்கை போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு இவளை உட்கார வச்சுட்டேன். அதுக்கு அவளுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த சம்மர் லீவில் இந்த பிள்ளைங்களை எப்படி சமாளிக்கிறதுனே சத்தியமாக புரியல. இந்த கஷ்டம் கண்டிப்பாக எனக்கு மட்டும் இருக்காது, எல்லா பேரண்ட்ஸுக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் பிள்ளைங்களை சமாளிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேருக்கும் ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எனக்கு அப்ளை பண்ணேன். அக்கா ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஹேர் பேக்கை தலையில் வச்சதுமே ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது. கடை ஆரம்பித்ததுக்கப்புறமே ஹேர் பேக் அப்ளை பண்ணுறத சுத்தமாக மறந்துட்டோம். இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால சூடு கீடு பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹேர் பேக் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே நமக்கு நல்லாயிருக்கும்.
ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எங்கள் துணி கொஞ்சம் மிஷினில் லோட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் அப்படியே லோட் பண்ணிட்டேன். நேற்றே கையில் அவங்க துணியை வந்து லோட் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் மறந்துட்டா. ஃபுல் டே வீட்டில் தான் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் டிவி விளையாட்டு அப்படின்ட்டு இருக்கீங்க, ஒரு வேலை சொல்லிட்டு போனால் அந்த வேலையை உருப்படியாக செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கையில் திட்டிட்டு, சரி நீ அப்புறமா போட்டுக்கோ, எங்கள் துணியை நாங்கள் லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் துணியை லோட் பண்ணிட்டேன். நான் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் பார்த்திங்க அப்படின்னா அமேசான்லேருந்து தான் வாங்குவேன். 5 லிட்ரு வாங்கினா 1 லிட்ரு ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபரில் இருக்கும். அதுவும் 5 லிட்ரு பார்த்திங்கன்னா 499க்கு தான் வாங்குவேன். கண்டிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு வந்து இதை வச்சுக்குவேன். லிங்க்கு கிடச்சா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். டேய் ஒரு 20 மினிட்ஸ் அப்புறமா குளிங்க. தேய்ச்சி விடணுமா? நான் தேய்ச்சி விட்டுட்டா? சரி, ஷியக்கா போடுங்க. அது வந்துருச்சா? அது அப்படியே ஃபிக்ஸாக நிற்கும், ஏன்னா தேய்ச்சி விட்ருக்கேன்ல, அந்த கொண்டை அப்படியே தான் இருக்கும், அது கீழே இறங்காது. சரியா? உட்காந்து பாரு. பிள்ளைங்களுக்கு ஷியக்காய் யூஸ் பண்ணி ஹேர் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு வந்து நான் ஷியக்காவோ ஷாம்புவோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஹேர் பேக் போட்டிருந்ததே தண்ணி வந்து நல்லா தெளித்து அப்படியே தேய்ச்சி குளிச்சுட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த கையோடைய தலையை நல்லா காய வச்சுட்டு தலையும் சீவிட்டேன். தலையை சீவி முடிச்சுட்டு எனக்கு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு 2:30 ஆகிடுச்சு. காலையிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த வேலையுமே ஓடலை. ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு உட்கார்றேன். மணி 4 ஆகிடுச்சு. கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னா இந்த சிஸ்டம் ஒர்க்கை வந்து நான் கடையில் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருந்திருப்பேன். இன்றைக்கி காலையிலேருந்து சிஸ்டம் ஆன் பண்ணவே இல்லை அப்படின்றனால ஸ்டாக் என்ட்ரி பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகிடுச்சு. ரேவதி அக்கா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, என்னம்மா இன்றைக்கி என்ட்ரி போடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ மறந்து போச்சுக்கா, வாங்கக்கா என்ட்ரி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக உட்காந்து 5 மணிக்கு பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த வேலையை. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கிச்சனை வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். இன்றைக்கி கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு சண்டே வந்து நம்ம கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி எந்த வேலையுமே எனக்கு ஓடலை. ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ஹாயாக உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ண போனேன். நைட் டின்னருக்கு தோசை தான் ஊற்ற போகிறேன். ஆனால் அதுக்கு சட்னி பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் எனக்கு யூடியூப்பில் சஜஷனில் வந்துகிட்டே இருந்த ஒரு சட்னி தான் பண்ண போகிறேன். அப்படி என்ன சட்னி பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வித்தவுட் தேங்காய் தான் பண்ண போகிறேன். நான் இந்த சட்னி இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது, வீடியோ பார்த்து தான் பண்ணுறேன். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 10-12 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. நான் பார்த்தது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ தான், அளவு எதுவுமே எனக்கு தெரில, நானாக ஒரு அளவு போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த சட்னி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். சட்னி ரெடி பண்ணுற கேப்லேயே கல்லையும் காய வச்சுட்டேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஊற்றலை. தண்ணி வந்து ஒரே தான் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி தான் அரைச்சேன். எங்கள் வீட்டில் கயல் கண்மணி 2 பேருக்குமே தேங்காய் சட்னி அப்படின்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வெள்ளை கலரில் சட்னியை பார்த்தாலே வந்து அலறுவாங்க. ஐயோ எனக்கு இது வேணவே வேணாம், நான் ஜீனியில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுவாங்க. இன்றைக்கி கயல் கண்மணி இந்த சட்னியை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. சட்னி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து தாளித்து விட்டுறலாம். சட்னி அரைக்கும் போதே நல்ல ஸ்மெல் வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரைக்கும் போதே லைட்டாக எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டேன். வெங்காயம் வதக்கின பேன்லேயே கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிட்டேன். தாளித்து கொட்டினதும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த சட்னியை இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டேன். கயல் கண்மணியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சட்னி இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. சொல்லு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அம்மா யூடியூப்பில் வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருக்குல்ல, கோகோனட் சட்னி வித்தவுட் கோகோனட். நீ தான் சோதனை எலி. டேஸ்ட் பார்த்து சொல்லு பார்க்கலாம். பாப்பா நீ தான் ஃபஸ்ட்டு சோதனை எலி. டேஸ்ட் பார்த்து சொல்லு. அவள் வெறும் தோசை தின்றுருக்கா. நீ ஊற்றி சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இல்லை பாப்பா,
அவள் சொல்கிறான்னு நீ நம்பாத பாப்பா. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நீ தான் உண்மையான ஜென்யூனாக ரிவ்யூ சொல்லுவ. உண்மையிலேவா? சரி, அடுத்த தடவை மிளகாவை குறைச்சிக்கிறேன். டேஸ்ட் மட்டும் சொல்லு, காரம் சொல்லாத. டேஸ்ட் நாக்கு எரியுதா? சரி, அடுத்த தடவை காரத்தை குறைச்சிட்றேன். பிச்சு பிடுவேன் பிச்சு. இங்கே பாரு, பட்டுச்சோ படலையோன்னு லைட்டாக தொட்டு சாப்பிடு, ஓகேவா? லைட்டாக தொட்டு சாப்பிடு. ஏய், சட்டியிலேருந்து தட்டில் ஊற்றி தின்னுடி. கொஞ்சமாக ஊற்று அவளுக்கு, கொஞ்சமாக ஊற்று. சரி, சாப்பிடுங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.